ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராப் டவுன் லிஸ்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எம்எஸ் எக்ஸல்ல டிராப் டவுன் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டிபெண்டிங் டிராப் டவுன் லிஸ்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். டிபெண்டிங் டிராப் டவுன் லிஸ்ட்னா இப்ப இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு, கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இதை கிளிக் பண்ணேன்னா காலேஜஸ் கிளிக் பண்ணனா காலேஜஸ், கோர்சஸ் கிளிக் பண்ணனா கோர்சஸ் வரணும். இங்க கோர்சஸ் சூஸ் பண்ணனா கோர்சஸ். இப்ப காலேஜஸ் நேம் சூஸ் பண்ணிருக்கேன். அதனால இங்க பாத்தீங்கன்னா காலேஜஸ் நேம் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, காலேஜஸ் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி கோர்சஸ் நேம் சூஸ் பண்ணனா கோர்சஸ் நேம் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? இது மாதிரி பண்றது தான் டிபெண்டிங் டிராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிராப் டவுன் லிஸ்ட்ல என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஒரே ஒர்க்கை பல பேர் டைப் பண்ணும்போது டிஃபரெண்டா அடிப்பாங்க. இப்போ ஏபிசி காலேஜ்னு இருக்குன்னா அதை கேப்ஸ்ல அடிப்பாங்க, ஸ்மால் அடிப்பாங்க, யூனிக் வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் டிராப் டவுன் லிஸ்ட். அப்புறம் ஒரு லிஸ்ட்ல இல்லாத ஒரு காலேஜ் நேம், இப்போ ஏபிசிக்கு பதிலாக ஏசிபி அப்படின்னு தப்பா கூட அடிக்கலாம். நம்ம ஃபாஸ்டா டைப் பண்ணும்போது மாறி கூட டைப் ஆகும். அது மாதிரி அடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரே காலேஜ் நேம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்ப நம்ம அது வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏபிசிக்கு பதிலாக ஏசிபி அப்படின்னு மாத்தி டைப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு யூசர். அதனால ஒரு நார்மலா ஒரு யூசர் சிம்பிளா யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். டிராப் டவுன் லிஸ்ட் குயிக்கா ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் எரர் ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்களா? டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. எல்லாமே யூனிக் வேல்யூவா முடியும். ஈவனா இருக்கு. அலைன்மெண்ட் பண்ணும்போது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸ்டார்டிங் பண்றதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காலேஜஸ் ஒரு லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி செப்பரேட் சீட்ல வச்சுக்கோங்க. நான் இங்க வச்சிருக்க பக்கத்துல உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். பரவாயில்ல. காலேஜஸ் நேம் இருக்கு. நான் இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு இந்த டிராப் டவுன் லிஸ்ட் எதுவுமே இல்ல. இந்த டைட்டிலுக்காக நான் கலர் பண்ணிருக்கேன். இது 2 கலர் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க போயிட்டு ஹோம்ல இங்க ஏதாவது ஒரு கலர் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். எனக்கு இந்த காலேஜ் நேமும் கோர்ஸும் இதை கிளிக் பண்ண வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் லிஸ்ட் எங்க போய் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை கிளிக் பண்ணுங்க. டேட்டா கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் இருக்கும். இது இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்க கிளிக் பண்ண வேண்டியது இல்ல. இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்க சென்டர்ல. ஓகேங்களா? கிளிக் பண்ணோம்னா டேட்டா வேலிடேஷன் இங்க வருது. செட்டிங்ஸ் இருக்கு, இன்புட் இருக்கு, அலாட் இருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். பரவாயில்ல. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லிஸ்ட் எனி வேல்யூஸ்னா இப்ப இந்த செல்ல பத்தி தான் இதுல டேட்டா வேலிடேஷன் பண்றோம். ஒவ்வொரு செல்லு பத்தி செல்லுல வேலிடேஷன் பண்றது எப்படிங்கறத வேலிடேஷன் இருக்கு. அதுல லிஸ்ட்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு சோர்ஸ்ங்கிற இடத்துல நீங்க இங்க மேனுவலா என்ன அடிக்கிறீங்களோ, இப்ப NA அப்படின்னு அடிச்சீங்கன்னா NA எஸ் நோ அப்படின்னு அடிச்சோம்னா இங்க என்ன ஆகும்னா அந்த லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா NA எஸ் நோ அப்படின்னு இருக்கு. சூஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்படி நம்ம ஒரு கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இந்த மாதிரி ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மேனுவலா டைப் பண்றது. அது வேண்டாம்னா என்ன பண்ணுங்க, டேட்டால போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ல எஸ் கொடுத்துருங்க. இங்க கிளியர் ஆல் கொடுத்துருங்க. இல்லைன்னா இங்க போய் எனி வேல்யூங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் ஆயிடும். இதை டெலிட் பண்ணிடுங்க. அந்த டிராப் டவுன் லிஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு இப்படி பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா இங்க டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இங்க கிளியர் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லா கிளியர் ஆயிடும். ஓகே, ஏதாவது ஃபுல்லா இருக்குன்னா செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா. நான் போன வீடியோவை போய் பாருங்க. என்னுடைய டிராப் டவுன் லிஸ்ட்ல ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ஓகே, அது போய் பாருங்க. இப்ப நம்ம இப்ப லிஸ்ட்டுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். சோர்ஸ்ங்கிற இடத்துல ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டு இந்த 2 காலேஜ் நேமும் கோர்ஸ் நேமும் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, இப்ப எனக்கு இங்க காலேஜஸ் நேம் வந்தாச்சு. ஓகேங்களா? காலேஜ் கோர்சஸ்ன்னு வந்தாச்சு. இப்ப நான் இதை செலக்ட் பண்றேன். கோர்ஸ் வேணும்னா கோர்ஸ் செலக்ட் பண்றேன். ஓகே, சப்போஸ் எனக்கு 2 தான் இருக்கு. இப்ப நன்னு வைக்கணும். செலக்ட் பண்ணிட்டு எப்படி இது பண்றது, ரிமூவ் பண்றதுன்னா டெலிட் தாங்க. ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது எரேஸ் ஆயிடும். பட் இந்த லிஸ்ட்ல இருக்கும். இங்க எரேஸ் ஆகாது. ஓகேவா? எப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா பிளைனா இருக்கும். ஓகேங்களா? ஏதோ ஃபில் பண்ணாம எம்டியா வேணும்னாலும் வச்சுக்கலாம். அது உங்க சாய்ஸ். இதை காப்பி பண்றது எப்படின்னா, இப்ப நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு காலம் மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் இது வரலையும் வேணும்னா கண்ட்ரோல் V கொடுத்துறேன். அது மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். இப்ப எந்த இடத்துல வேணுமாலும் இருக்கும். கண்ட்ரோல் Z கொடுத்துறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்ப டிராப் டவுன் லிஸ்ட் இது கிரியேட் பண்ணியாச்சு. காலேஜ் வேணுமா இது வேணுமா. இங்க எனக்கு காலேஜ் சூஸ் பண்ணனா காலேஜ்னு இங்க
செலக்ட் பண்ணிட்டேன்னா கோர்சஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த கோர்சஸ் நேம் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, இப்போ நார்மலா வரல. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிட்டீங்களா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நீங்க இதுல கர்சர் இருக்கணும். கர்சர் வச்சுட்டு இது செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்முலா போயிட்டு கிரியேட்டிவ் ஃப்ரம் செலக்ஷன்ஸ் இங்க நேம்ல போயிட்டு பாருங்க. இங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடாது. ஃபார்முலாவில நேம் மேனேஜர் போங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, அது எதுவும் இருந்தா ஒர்க் ஆகாது. அதனால இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடு. ஓகேங்களா, இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் இந்த ஃபார்முலாவில் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இங்க போங்க. கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் செலக்ஷன்ல இந்த இது எடுத்து விட்டுருங்க. டாப் ரோ மட்டும் எனேபிளா இருக்கும், டிக் இருக்கணும். மற்ற எதுவுமே டிக் இருக்க கூடாது. ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இங்க கோர்சஸ் வரணும். நம்ம இதை சூஸ் பண்ணா கோர்சஸ் வரும். நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது மூணாவது ஸ்டெப் என்னன்னா டேட்டாங்கிற இடத்துல போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து லிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து ஈக்குவல் டு சோர்ஸ்ங்கிற இடத்துல ஈக்குவல் டு இன்டைரக்ட் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இன்டைரக்ட்ங்கிறது. ஓகேங்களா, இன்டைரக்ட்னு அடிச்சு செல் வந்து இது என்னது, இது F2ல இருக்கு. 2ன்னு அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்டைரக்ட் F2 அப்படின்னு அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் கோர்சஸ் நான் சூஸ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி வந்தாச்சு, கிடைச்சாச்சு. இன்டைரக்ட்னு அடிச்சோம்னா BE அந்த மாதிரி எல்லா கோர்சஸும் வந்தாச்சு. ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்ம பண்றோம். இதான் வந்து டிராப் டவுன் லிஸ்ட்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டேன். இங்க காலேஜஸ் நேம் எல்லாம் வருது பாருங்க. ABC ஆசான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு காலேஜஸ் நேம். அதுதான், இது அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இங்க வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இங்க எல்லாம் வேணும் அப்படின்னா ஓகே. இப்ப நம்ம இங்க கோர்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+C அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கோர்சஸ் வேணும்னா இங்க வந்து நான் ஒன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, BE ஏரோநாட்டிக்கல் அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ காலேஜஸ் வேணும்னா காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜஸ் நேம் வந்துருச்சுங்களா, இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுல ஏதாவது மெசேஜ் எல்லாம் வேணும்னா நீங்க போய் மெசேஜ் எப்படி கொடுக்கறதுங்கிறது நான் போன வீடியோல சொல்லியிருக்கிறேன். மெசேஜஸ் வேணும்னா அதே மாதிரிதான். இப்ப இது வேண்டாம் ரிமூவ் பண்ணணும்னா இதுவும் சொல்லியிருக்கிறேன். மெசேஜஸ்ல போங்க. டிராப் டவுன் லிஸ்ட்ல டேட்டா வேலிடேஷன்ல இன்புட் மெசேஜ்ல இந்த இடத்துல அடிச்சுக்கிறது. மெசேஜ் வேணும்னா கோர்ஸ் சூஸ்ன்னு அடிக்கிறேன். சூஸ் எனி ஒன்னு அடிக்க, டைட்டில்ல நோட்டுன்னு அடிக்கிறேன். ஓகேங்களா, நோட்டுன்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க இருக்கும். இது மாதிரி வந்துடும் நமக்கு. இப்ப கர்சர் எடுத்துட்டு போகும்போது இப்ப எல்லா இடத்துக்கும் வேணும்னா நான் என்ன பண்ணணும், எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போங்க. டைட்டில்ங்கிற இடத்துல நோட்டுன்னு அடிச்சுட்டு எல்லா இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகேங்க, நோட் அப்படின்னு அடிச்சுட்டு இங்க வந்து சூஸ் அதை அடிச்சு சூஸ் எனி ஒன் அப்படின்னு நீங்க எங்க எடுத்துட்டு போனாலும் கர்சர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். யூசருக்கு வந்து ஈஸியா தெரியும். ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து டைப் பண்றாங்க அப்படின்னா என்ன அந்த இடத்துல டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டு மாதிரி நீங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா, டேட்டா என்ட்ரி பீப்புளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இதுல இல்லாத ஒரு கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி டைப் பண்ணோம்னா எரர் வரணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா எரர் வரும். நாமளே ஓனாவும் ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துக்கலாம். இப்ப அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டேட்டாவில போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இந்த இடத்துல எரர் அலர்ட்னு இருக்கு. வார்னிங்கா இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். நார்மலா சூஸ் கரெக்ட் ஒன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நோட்ல வந்து நோட்டுன்னு அடிக்கிறேன். நோட் அடிச்சுட்டு சூஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு அடிச்சிடுறேன். ஓகேங்களா, கரெக்ட் ஒன் ஓகே கொடுத்துறேன். நான் இதுல இருந்து இது வரையும் செலக்ட் பண்றேன். எனக்கு எரர் மெசேஜ் வேணும்னா இந்த இடத்துல டேட்டா போயிட்டு நாமளே ஓனா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நோட் இங்க வந்து சூஸ் கரெக்ட் ஒன். ஓகேங்களா, கரெக்ட் ஒன்னு அடிக்கிறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இங்க எடுத்துட்டு போகும்போது நான் தப்பா அடிச்சேன்னா எனக்கு எரர் மெசேஜ் வார்னிங் மாதிரி வந்துருது, இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்துருது. இந்த இடத்துல ஐ வந்தா இன்ஃபர்மேஷன், ஒரு சிம்பிள் இருக்கும். வார்னிங் ஸ்டாப்னா ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, வார்னிங் மெசேஜ் சூஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு இருக்கு. ஓகே கொடுத்துட்டு வார்னிங்னா நம்ம டைப் பண்ண முடியும். இது ஸ்டாப் மெசேஜ் கொடுத்து எடுத்துட்டு இங்க போயிட்டு டேட்டால டேட்டா வேலிடேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப ஸ்டாப்னு கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு நோட்டு சூஸ்னு. இப்போ நமக்கு இங்க வந்து நான் ஒரு தப்பான ஒன்னு அடிக்கிறேன். எரர் மெசேஜ் இந்த ரெட் கலர் சிம்பிள் வருது ஸ்டாப் அப்படின்னு. சூஸ் கரெக்ட் ஒன்னு கொடுத்துட்டு ரெட்ரீவ் கொடுத்தீங்கன்னா இதை டெலீட் பண்ணாதான் போயிடும். ஓகேங்களா, இப்ப நம்மளால டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா,
ஓகே கொடுங்க, இல்லைன்னா கேன்சல் கொடுங்க. நெட்ரி கொடுத்தீங்கன்னா டைப் பண்ண முடியாது, கேன்சல் கொடுத்துரும். தட்டுறேன் கேன்சல் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. இன்ஃபர்மேஷனை நம்மளால டைப் பண்ண முடியும், ஆனா வார்னிங் மெசேஜ் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி வார்னிங், நான் இதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவில் வார்னிங் சூஸ் பண்றேன். வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி சிம்பிள் வரும். ஸ்டாப்னா இந்த சிம்பிள் வரும். இன்ஃபர்மேஷன் இது வரும். ஓகேங்களா. வார்னிங் கொடுக்குறேன். வார்னிங் பாருங்க, வார்னிங் கொடுத்துட்டு இப்போ நான் டைப் பண்றேன். சூஸ் கரெக்ட் ஒன்னு கொடுக்குது. கண்டினியூ எஸ் ஆர் நோன்னு கேக்குது. எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கீங்களா. நோன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ண. ஓகே, இதுதான் வந்து 3 டிஃபரெண்டான ஒரு இது இருக்கு டேட்டாவில். ஓகேவா. என்னோட வீடியோவை நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.